கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது, இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்படி இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. எங்களுக்காய் நீர் கொடுத்த கிருபைகள் ஏராளம் ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் இந்த ஆயுள் போதாது தகப்பனே. எத்தனை எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை எத்தனை கிருபைகள் எங்களுக்காய் கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்கு கோடி நன்றி ஏசப்பா. நீ மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து எங்களை நடத்துகிற நல்ல தயவுக்காக கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவரிடத்தில் பிழை ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் பாவம் ஒன்றும் இல்லை. தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணர் நம்முடைய பாவங்களுக்காய் இந்த உலகத்தில் மனித ரூபமாய் எடுத்து வந்தவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையில் அறையும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தில் மரித்திருந்த நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றினார். எப்படி மாற்றினார் என்றால், அவர் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து ஒரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களார நம்மளை கழுவி நம்மளை நீதிமானாக்க மாற்றியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை நீதிமான் என்று சொல்வதற்கு நாம் என்ன செய்தோம், நாம் என்ன அதற்காய் கிரயம் செலுத்தினோம்? ஒன்றுமே இல்லையே. நமக்காய் அத்தனையும் அவர் கிரயம் செலுத்தினார். அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். அத்தனையும் அவர் செய்துவிட்டு பாவியாய் இருந்த நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நீதிமானாய் மாற்றப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்மளை ஜீவனோடு காத்து நம்மை நீதிமானாய் மாற்றப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் மரித்தார், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவர் நம்முள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நீதிமானாய் மாற்றப்படுவதற்காய் எத்தனை கிரியங்கள் அவர் நமக்காய் செலுத்தினார். அன்பு பிள்ளைகளே, அவருடைய ரத்தத்தை அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மீது போட்டுக்கொண்டு அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு கிருபை, எவ்வளவு நன்மை, எத்தனை எத்தனை நன்மைகள் நமக்காய் செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரனே அல்ல, நாம் பாத்திரவான்களே அல்ல. நாம் பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டோம், பாவத்தில் உருவானோம். அப்படிப்பட்ட நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்றால் எத்தனை கிருபை. அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்க அவர் ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே பாவங்களை கழுவ அவருடைய இரத்தத்திற்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அதிகாரத்தின் உன்னதமான தேவன் நமக்கு இந்த உலகத்தில் குழந்தையாய் வந்து பிறந்து அவர் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து பாவிகளாயிருந்த நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எத்தனை எத்தனை பாக்கியம். நாம் நீதிமான்களா என்று சொல்லப்படுவது நமக்கு நினைத்து பார்த்தால் கூட நான் நீதிமானன் என்று
நான் நினைத்து பார்த்தாலே நமக்கே அது இந்த பேர் நமக்கு பொருத்தமானதா அப்படின்னு சொல்லி நமக்கே சந்தேகமாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், எந்த நன்மையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காமல், நம்மளை அவ்வளோ பாவியாய் இந்த நம்மளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகள், எவ்வளவு பாக்கியம்! நீதிமானாய் மாத்திரம் வைப்பதில்லை, நம்மளை மறுபடியும் அழைத்து செல்ல தேவன் வருவார். அவரோடு கூட நம்மளை உன்னதத்தில் உட்காரும்படியாய் செய்வார். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவரை போல நம்மளை நீதிமானாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றினதற்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் எத்தனை நல்லவர்கள் இருக்க, எத்தனை பரிசுத்தமானவர்கள் இருக்க, நம்மளை ரட்சித்தாரே, நம்முடைய பாவங்கள் அற நம்மளை கழுவி நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.